शेषाद्यवंशकलशोधरि पूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतं गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् கருவெடுத்த குடிநீத்தவன் காமக்கடும் கழுவிழிந்து பொருளெடுத்தும் புக்குழிருவீர் உயிரின் பொருள்களுக்கு பொருளெடுத்தும் முதுராமல் குறை அனுபவதைத்தா திருவெடுத்த தோரகத்திரீர் திருநாட்டகத்தே. 14வது ரிக்கு. ஈர்வனவேரும் மஞ்சேரும் உயிர்மேல் மெலிந்ததையோ பேர்வனவோ வல்ல தெய்வனல் வேர்க்கன் பேரொலியே சோர்வனா நீல சுடல் விடு மேனி அம்மான் விஷும்பூர் தேர்வன தெய்வமன்னீர கண்ணோ இச்செழும் கழலே. நாயகன் நாயகியரின் நன்மையை கொண்டாடு கூறுகிறானால் நலம் பாராட்டு என்பது இப்பாட்டுக்கு துறை. திருமேனியை வர்ணிக்கிறார். இடத்திலே கண் அப்படி என்ன ஞானம், ஆழ்வாருடைய ஞானம் சுவாபதேசத்தில் சொல்றார். நாயகனானவன் நாயகியோட புணர்ந்து பிரிகிற சமயத்திலே 3 காரணங்களினால் நாயகியின் அழகை கொண்டாடுவது வழக்கம். உண்மையில் அவன் அழகில் தான் ஈடுபட்டிருப்பது முதல் காரணம். பிரிந்த காலத்தில் இக்கொண்டாட்டம் தன்னுடைய தரிப்புக்கு உறுப்பாயிருக்கும் என்பது 2ஆம் காரணம். பிரிந்த காலத்துல அழகே இவருடைய தெரிப்புக்கு உதாரணம். இவர் நம்மை பிரிந்து நெடும்போது உயிர்த்தரிக்க மாட்டார், சீக்கிரம் வந்துடுவார் என்ற நாயக்கி தெரிந்து கொண்டு ஆறு இருக்க வேண்டும் என்பது 3ஆம் காரணம். ஈர்வனவேரும் மஞ்சேரும் பகையை பிளப்பவனான வேல்கள் போலவும் அழகிய ஷேல் மீன்கள் போலவும் உள்ளனவான இவை யாரு திருக்கண்கள் உயிர்மேல் மிளிர்ந்து உயிரை வசப்படுத்தும் பொருட்டு அதன் மேல் பாய்ந்து பேருவனவோ அல்ல, அதை விட்டு நீக்குவ அல்ல. தெய்வாதீனத்தன்மையை உடைய அழகிய மன்மதனுடைய அம்புகளினுடைய சிறந்த ஒளியையே தாம் வெளியிடுவன. நீலமணியினுடைய ஒளியை வீசுகிற திருமேனியை உடையவனான அம்மான் எம்பெருமானது விஷும்பு தேர்வன திருநாடாகிய பரமபதத்தை தனக்கு ஒப்பாக தேடுகின்றனை உடையன. இச்செழுங்கயல் கொழுத்த கயல் மீன்கள் என்று சொல்லத்தக்க இவை தெய்வமன் நீர கண்ணோ மோகினி என்னும் பெண் தெய்வத்தை ஒத்த உமது கண்களோ நாயக்கியின் கண்ணழகில் ஈடுபட்டு வீசும் பாதரவர்கள் கூர்மையான நுனியாலே எதிரிகளை அழிக்கும் வேல் போல் கூர்மையான நோக்கத்தால் என்னை வருத்துகின்றன இக்கண்கள் என்பது தோன்றா ஈர்வனவேரும் எனப்பட்டது. மீன் போலே மடப்பமும் திரைச்சியும் கொண்டுள்ளனா என்பது தோன்ற அம்சேலும் எனப்பட்டது. வேல் போலவும் என்ன வேண்டிய
தொக்கியிருக்கின்றது என்றார். இலக்கு தப்பாது மர்மத்திலே பட்டுவிடாமல் தேய்த்து உயிரை கவரும் அம்பு போல இவையும் உயிர்நிலையிலே பட்டு அதனை கவராமல் விடுவதில்லை என்பது தோன்றா உயிர் மேல் மெலிந்து இவையோ வேறுவனவோ அல்ல எனப்பட்டது. அச்சிந்தியமாய் நானிசமுடைய தன்மையதான உடம்பை அழியச் செய்வது மாத்திரமே அல்லாமல் நித்தியமாய் அழியாத தன்மையதான உயிரையும் அழியச் செய்ய தொடங்கினமையும் தோன்றும். வேறுவனவோ அல்ல, பறிக்கக்கூடியனவாக இல்லை என்றபடி மன்மதனுடைய பஞ்சபானங்கள் செய்யும் தொழில்களை எல்லாம் இவ்விரண்டு கண்கள் தாமே செய்வன என்பது தெய்வநல் வேட்கனை வேரொளியே சோர்வனா என்றதன் கருத்து. ஓயாத சிந்தையை விளைத்தல், நிறத்தை வேறுபடுத்தல் முதலியன மன்மத பானங்களின் தொழில்கள். இவற்றையே நாயக்கியின் கண்களும் நெய்கின்றன என்றார். செய்கின்றன என்ற நீலச்சுடர் வீடு மேனி அம்மான் விசும்பூர் தேர்வனா. தம்மை ஒரு கால் அனுபவித்தவர்கள் மறுபடியும் திரும்ப முடியாமையில் ஸ்ரீவைகுண்டத்தை ஒத்திருக்கின்றனவாம் கண்கள். இந்த லீலாவிபூதியை வசப்படுத்திக் கொண்டவளவில் திருப்தி பெறாமல் நித்திய விபூதி ஆகிற பரமபதத்தையும் வசப்படுத்திக் கொள்ள தேடுகிறவை என்றும் பொருள் கொள்ளலாம். விசும்பூர் தேர்வனா என்பதற்கு பரமபதத்தை தேடுகின்றனவை என்று பொருளாவது போல பரமபதத்தினால் தேடப்படுகின்றவை என்றும் பொருளாகும். ஆனதால் பரமபதத்தில் அளவு கடந்த இன்பம் அனுபவிக்கும் நித்தியமுக்தராரும் ஆசை பெற்று நாடுதற்கு தகுந்தவை என்றுமாம். தெய்வமன்னிய கண்ணோ நம்பிள்ளை வியாக்கியானத்தை நோக்கும் கால் இவ்விடத்தில் ஒலி வடிவில் வேறுபடாது எடுத்து வடிவில் மாத்திரம் வேறுவிடம் இருவகை பாடவேரங்கள் கொள்ள வேண்டும். தெய்வங்களினுடைய சுபாவத்தை உடையனவாய் உள்ளன என்றுதல். அன்றைக்கே தெய்வமன்னார் என்றவர்கள் தங்களுக்கு பேராக்கி அப்ராக்கிருத சுபாவனான உங்களுடைய என்னவாய் இருந்தனா என்று இங்கு சொன்ன இரண்டு பொருள்களும் முதல் பொருளுக்கு தண்ணீரா என்று தன் நகரப்பாடமாகும். இரண்டாவது பொருளுக்கு தண்ணீர் என்று இரன்னகர பாடமாகும். தெய்வமன் நீரா திவ்யம் என்று சொல்லத்தக்க அப்படிப்பட்ட நீர்மை உடையனா என்க. அந்நீரா அன் என்னும் உவம விடை சொல்லடியாக பிறந்த அந்நீர் என்னும் முன்னிலை வன்மை குறிப்பு வினையால் அணையும் பெயரின் ஆறாம் வேற்றுமை அசை என்றும் சொல்லலாம். சுவாபதேசம் என்ன சொல்றது அப்படின்னு ஆழ்வாருடைய ஞான விளக்கத்தை கண்டு கொண்டாடுகிற பாகவத வார்த்தை இதற்கு உள்ளுரை பொருள். இப்பாட்டுக்கு சுவாபதேசத்தில் தலைமகன் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஈர்வனவேரும் மஞ்சேரும் இவரது ஞானத்தின் கூர்மையும் நீர்மையும்
உரசுமியர்களை தோற்கடித்து சகியர்களை உகப்பிக்கும் தன்னையும் சென்றபடி உயிர்மேல் மெளிர்ந்து இவையோ பேருகனவோ அல்ல. இவருடைய ஞானம் சேத்தன யாவரிடத்தும் பூர்ணமான அருளை தவறாமல் கொண்டுள்ளமையை சென்றபடி தெய்வ நல்வேக்கனை பேரொளியே சோர்வனா. உன்மத பானங்களாகிற புஷ்பங்கள் எப்படி சுகுமாரம் ஆயிருக்கின்றனவோ அப்படி இவருடைய ஞானம் சுகுமாரமாயிருக்கின்றது என்பதை முரட்டு ஞானம் என்று நீலச்சுடர்வில் மேனி அம்மான் ரிஷம்பூர் தேர்வனா. இருள் தருமாஞானத்தில் இனி பிரியான் வேண்டேன் என்று இவ்விபூதியை வெறுத்து நித்திய விபூதியில் வாழ்க்கையை தேடுவதே இவரது ஞானத்துக்கு தொழில் என்பதை. இச்செடுங்கயலே எம்பெருமானுடைய மத்ஸ்யாவதாரம் முதலியவற்றில் ஆழ்ந்து தன்மயமாயிற்று இவருடைய ஞான வெண்கை. தெய்வவன்னி அந்நீர கண்ணோ என்பது தேவரீர் லோக விலட்சணராய் இருப்பது போலவே தேவதியுடைய ஞானமும் லோகவிக்ஷணமாய் இருக்கின்றது என்றவாறு இங்கனே இவருடைய ஞான வைபவத்தை கண்ட அன்பருடைய பாசுரமாய் இருக்கின்றது இது. இந்த பாசுரம் திருவாய்மொழியிலே இரட்டை திருவடி பாசுரத்தை சொல்றார். அதென்பது துவளில் மாமணி மாடபோங்கு தொலைவெல்லி வெங்கலன் தொழுவலை நீர் அன்மையில் காலிசை இல்லை விடுவினோம் என்று பாசுரம் ஆரம்பமார். இவர் யாரு அப்படின்னா ஆழ்வாருக்கு தந்தை தாயின் கிடைந்த ஷடகோகம் அப்படின்னு ஆழ்வார் விட்டு பிரியாத பெருமாள். அது ஆழ்வார் திருநகருக்கு பின்பக்கத்தில் இருக்கு. ஆகையினால உற்சவம் கிளம்பிச்சியம் முதல் ஒரு தடவை பின் திரும்பி அவருக்கு தந்தை தாயின் அடைந்த சொல்லினால இந்த இரட்டை திருப்பதி சிவபெருமாளுக்கும் அரவிந்தலோசனுக்கும் கை கூப்பி அவர்தான் மறுபடியும் திரும்பி முன்னு உற்சவம் கலந்தது. இன்னைக்கு பிரகவேற்று இருக்கான். அந்த மாதிரி ஆழ்வாருடைய பிரகிருத்தியை அறிந்து தொலைவில்லி வெங்கலம் கண்டு மீளுகளோ இதுக்கு ஒரு கதையை சொல்றார். வீட்டில ஆரம்பத்துல சீதா பிராட்டி வந்தவுடனே ஜனக மகாராஜா ஒரு ஜோசியரும் கேட்டாலாம், இந்த பெண் ஜோசியம் சொல்லும் எப்படி இருக்கான். மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு யோசனை இல்லை, ஆனா வனவாசம் மாத்திரம் தப்பாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த தொழில்நுட்பங்களுக்கு பெண் பிள்ளை யார் பராங்குஷ நாய்க்கு வந்த உடனே தகப்பன் தாயார் கேட்டார்களாம், என் பெண் பிள்ளை எப்படி இருப்பான். ஒன்னும் குறையில்லை, ஆனா மாத்திரம் ஒரு அபவிருத்தி உண்டு. என்ன அபவிருத்தி அப்படின்னா தொலைவில்லி வெங்கலத்துல மாத்திரம் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னா பிழைப்பாள் அப்படி. இது என்ன விசாரம் பறந்தது பெருமாள் குடி விஷயம் எம்பெருமான். அப்படி பெருமாளை நெருக்காது இருக்க முடியும். தொழில் வெங்கலத்துக்கு கொண்டு போய் பெருமாளை சேவ் பண்ணி வச்சான். அங்க பட்ட ஆழ்வார்பட்டதெல்லாம் தோழியானவள் அந்த பெண் பிள்ளை விஷயத்தை தாய்க்கு சொல்றவள். என்ன சொல்றாள், இவள் பிரகிருதி அறிந்தும் தொழில் வெங்கலம் கண்டு இவள் மீடுகளோ எதுக்கு சொல்றது என்ன, கண்ணை பார்த்து மயங்கி நாயகன் சொல்ற வார்த்தை இது. கண்ணன்ன ஞானம். அந்த மாதிரி ஆழ்வாரம் இந்த பெருமாளை பார்த்து வீடு வருவாரா, இவள் பிரகிருதி அறிந்தும் தொழில் வெங்கலம் கண்டு மீளுகளோ இவள் அங்கேயும் கொண்டு போகிறீர்கள். இரண்டாவது பாகத்தை திருநாளிலே அவ்வூர் கொண்டு போகுவார் என்றும் பின்னால போயிட்டு என்ன பண்ணாலும் வரதில்லை. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சௌந்தரியம். மூணாவது
திருநாளிலே அவ்வொரு திருச்சோலையிலே கொண்டு போவாருண்டோ திருநாளில்தான் அந்த ஊர் தோட்டத்துல கொண்டு போய் சேர்வாளா? அங்க போச்சுன்னு மறுபடியும் வரத்துக்கு அவகாசமே இல்லை. நாலாவது, அம்பூர் ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டு நடைநிற்கை தவிர்ந்தாள். ஊரும் நாடும் உலகம் தன்னை போல் நித்திய சூரிய யாத்திரை சம்சார்கள் தெரியாதா போலே. நித்திய சூரியர்கள் யாத்திரை சம்சார்கள் தெரியாது. அந்த மாதிரி இந்த வெண்வில்லை அங்க போய் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை கண்டு அவ மாதிரியே இருக்க ஆரம்பிச்சது. அஞ்சாவது பாசனம், ஸ்வபாவம் அறிந்தும் தேவபிரான் அழகை காட்டினீர். அவருடைய அழகை 2 பேர் வருவாள். ஒரு அரவிந்த லோச்சன் கண்ணு ஞானம், இன்னொருத்தர் தேவபிரான். அந்த தேவபிரான் அழகை காட்டினீர். அவருடைய வருவாளா? 6ஆம் பாடல், தௌர்பில்யத்தாலே முதலே பார்க்க மாட்டாள், பார்த்தாள் மற்றோரிடமும் பாராள், அவனே பார்த்திருப்பாள். கொள்கொம்பிலே கொடியேத்தினா போலே. கொள்கொம்பிழிந்து பொடி விழுந்துள்ளது. இவள் சொல்லாலே அவன் சின்னமும் திருநாமமும் நிறம் பெற்றது. அவ்வூர் துரகம் அண்ட தொடங்கி இவ்வளவும் அவருடைய சைதில்யத்தை சொல்லுகிறாள். இதவன் எப்படி மயங்கினாள்? பராங்குஷ நாயகியானவள் என்ற விஷயத்தை 8ஆம் பாசத்தில் சொல்லி 9வது பாசனத்திலே இவள் மனோவாக்காயங்கள் முதலிலே தொடங்கி அவன் பக்கிறதே புராணமாயிற்று. வாச்சா அவனுக்கே அத்தித்து இருந்தவளானாள். இவள் பிராமணியாதிசயத்தை கண்டு பின்னர்கள் நிலமகள்கள் என்ன 3 தாஜார ஒருத்தியோ அப்படின்னு பிராட்டு மாரதை ஒருத்தியோ என்று சங்கிக்கிறார்கள். கடைசி பாசுரத்திலே பாசங்கத்தார் அனுரூபமான கைங்கரியம் பண்ணப்பெறுவர். பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரியங்கரியம் 3ஐயும் பண்ணப்பெறுவர் அப்படின்னு முடிகிறார். இது என்ன? பகவத் விஷயத்திலே ஈடுபட்டவர் நம்மாழ்வார். அதிலே ஞானம் முதலே பெற்றார். பெயர்வர் பதிலம் வருடத்திற்கு. அதனால் 10 திருவாய்மொழியிலையும் 10 எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணத்தையும் கண்டு பேசி அனுபவித்து அவரோடு கலந்தவரானார். ஆகையினாலே எம்பெருமானோட கலக்கம் ஆழ்வாருக்கு திண்ணம், அதே கலக்கம் உங்களுக்கு திண்ணம். கைங்கரியத்தை ஈடுபடும்படியான தன்மையை வடியோங்கலக்கம் இந்த பாசுரான சந்தகத்தால் வரும் இந்த விஷயத்தை தெரிவித்து படித்துக் கொள்ளுகிறார். புஷ்பங்கரமாரம்பம் யதிஷேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.